ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபியோட பேர் புதினா கொத்தமல்லி துவையல். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு இப்போ பார்க்கலாம். 1 கப் ஃப்ரெஷ்ஷான புதினா, 1 கப் கொத்தமல்லி, கொஞ்சம் தேங்காய், காஞ்ச மிளகாய், இஞ்சி, உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக புளி, 5-6 பல் பூண்டு. வாணலில் சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஃபஸ்ட்டு உளுத்தம்பருப்பு போட்டுடுங்க. கொஞ்சம் ப்ரௌன் ஆனோடனே பூண்டை போட்டுடுங்க. பூண்டை போட்டதும் கொஞ்சம் ப்ரௌன் கலராக மாறுற வரைக்கும் அதை லைட்டாக வதக்கிக்கிட்டே இருக்கணும். நம்ம இஞ்சியை தோல் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி பூண்டோடு சேர்த்து அதையும் வதக்கிக்கணும். காஞ்ச மிளகாவை 2 கிள்ளி அதையும் கொஞ்சம் கடைசியாக போட்டு வதக்கலாம், இல்லைன்னா அது தீஞ்சு போயிடும். காஞ்ச மிளகாய் லைட்டாக வதங்கின உடனே எடுத்து நம்ம எதில் அரைக்க போகிறோமோ அந்த ஜாரில் போட்டுக்கோங்க. அதே வாணலில் கொஞ்சம் எண்ணெய் இருக்கும், அதில் புதினாவையும் கொத்தமல்லியும் போட்டு வதக்கிக்கோங்க. புதினா கொத்தமல்லி வதங்கின உடனே அதுலேயே புளியை சேர்த்து அந்த சூட்லேயே அப்படியே வச்சுருங்க. அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நமக்கு. வதங்கினதை ஆற வச்சுருங்க. நம்ம தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஜாரில் சேர்த்துக்கலாம். புளியை போட்டுட்டு நல்லா ஆறின புதினா கொத்தமல்லியை ஜாரில் அதையும் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டுட்டு தேவையான பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். துவையலை அப்படியே சாப்பிட்றது இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். எனக்கு தாளித்து சாப்பிட்டா பிடிக்கும். அதனால் வாணலில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளித்து அதில் கொட்டி கிளறி சாப்பிட்லாம். இப்போ சூப்பரான சுவையான புதினா கொத்தமல்லி துவையல் ரெடி. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.